கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வீடியோ பார்க்கிற அனைவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் ஓசியா 5:15 நம்ம பார்ப்போம். அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடும் மட்டும் நான் என் ஸ்தானத்துக்கு திரும்பி போய் விடுவேன். தங்கள் ஆபத்தில் என்னை கருத்தாய் தேடுவார்கள். நம்ம பார்க்கிறோம், ஆபத்து நேரத்தில் என்னை கருத்தாய் தேடுவார்கள் என்று தேவன் சொல்கிறார். இவர்கள் யார் என்றால் யூதாவை குறித்து, எப்ராயிமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எப்ராயிம் வியாதிப்படுகிறார், யூதா காயப்பட்டிருக்கிறார். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க? கர்த்தரை தேடாமல் அவங்க ராஜாட்ட போகிறாங்க. யாபின் என்ற ராஜா கிட்ட ஆள் அனுப்புகிறாங்க. அப்போ அந்த ராஜாவால் இவங்களுடைய வியாதியை குணமாக்க முடியவில்லை, இவங்களுடைய காயத்தையும் சரி செய்ய முடியவில்லை. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க? திரும்ப தெய்வ சமூகத்துக்கு போவோம் வாருங்கள் என்று தெய்வ சமூகத்துக்கு வருகிறாங்க. அப்பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்க என்றால், நம்மை அவர் பீறினார், அவரே நம்மளை குணமாக்குவார். நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். நாம் அவரை அறியும்படிக்கு தொடர்ந்து போவோம் வாருங்கள் என்று தேவ சமூகத்துக்கு வருகிறாங்க. அப்பொழுது அவங்க ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறாங்க. அப்படியாக நாமும் கூட நம்ம முதலாவது தெய்வ சமூகத்துக்கு வரணும், கருத்தாய் தேட வேண்டும். இதில் 2 கருத்து. ஒன்று வியாதிப்பட்டு இருக்கிறாங்க, காயப்பட்டு இருக்காங்க. அப்போ கருத்தாக நம்ம தெய்வ சமூகத்துக்கு தேவனை தேடி வரும்போது கருத்தோடு வந்து அவரிடத்துல நம்ம தேடும்போது அதற்குரிய ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். 2 நாளாகமம் 15:2 கூட நம்ம பார்க்கிறோம், நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார், அவரை விட்டீர்களாகில் அவர் உங்களை விட்டு விடுவார். இப்போ நம்முடைய கரத்தில் தான் இருக்குது. நம்ம தேவனை தேட வேண்டும், தேவனை உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலை ஆனாலும் நம்ம மனிதர்களை தேடி போகக்கூடாது. முதலாவது தெய்வ சமூகத்துக்கு வந்து முழங்கால் படிட்டு ஜெபித்து என்ன காரியனாலும் முதலாவது தெய்வ சமூகத்துக்கு வரணும், அவரை தேட வேண்டும். அப்பொழுது தான் தேவன் நம்முடைய எதிர்பார்த்திருக்க காரியத்திலிருந்து நம்மளை விடுதலை பண்ணுவார், நமக்கு ஆசீர்வாதங்களை தருகிற தேவனாய் இருக்கிறார். அப்படியாக நம்ம தேவனை கருத்தாய் தேடுவோம். கருத்தாய் தேடும்போது தேவன் நமக்கு அதற்குரிய பலனை தருகிற தேவனாய் இருக்கிறார். இந்த வசனத்தை கேட்டவங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.